Abacus IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தி குறைப்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றம் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்குவதில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்ப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு முயற்சிகள்ல ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விநியோகத்தை எண்ணெய் நிறுவனங்கள் தற்காலிகமாக நிறுத்தியிருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்திக்கு மட்டுமே எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து பல்வேறு பணிகள்ல ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மருத்துவமனைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் வணிக பயன்பாட்டு சிலிண்டரை விநியோகம் செய்வதற்கு எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஈரான் போர் காரணமாக ஏற்கனவே வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையை மத்திய அரசு கடந்த சனிக்கிழமை 60 ரூபாயை உயர்த்தியிருந்தாங்க. வீட்டு உபயோகத்திற்கு ஒரு சிலிண்டர் மட்டும் வைத்திருப்பவர்கள் ஒரு முறை சிலிண்டரை பதிவு செய்தால் 21 நாட்களுக்கு பின்னர் மட்டுமே புக்கிங் செய்ய முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதே சமயம் 2 சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் ஒரு முறை சிலிண்டர் பதிவு செய்தால் 30 நாட்களுக்கு பின்னர் மட்டுமே புக்கிங் செய்ய முடியும் என்ற ஒரு சூழல் என்பது தொடர்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வீட்டு உபயோக சிலிண்டரை தட்டுப்பாடின்றி வழங்குவதற்காக வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்தியில பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. ஓட்டல்கள் மற்றும் டீ கடைக்காரர்களுக்கு வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கிடைப்பதில் இதனால தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக போர் பதற்றம் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துல பொதுமக்கள் வணிக கடைகள் என பெருவாரியாக கேஸ் புக்கிங் செய்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தற்சமயத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படவில்லை எனவும் பொதுமக்கள் பதட்டம் அடைந்து அதிக அளவுல முன்பதிவு செய்ய வேண்டாம் எனவும் எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது. பெட்ரோலிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ஆகிய மூலப்பொருட்களை பொதுத்துறை கேஸ் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மட்டுமே திருப்பிவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மத்திய அரசு தரப்புல அண்மையில வழங்கியிருக்கிறாங்க. இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் சமையல் கேஸ் விநியோகத்திற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என மத்திய அரசு குறிப்பிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெட்ரோலிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் ஆகிய மூலப்பொருட்களை இனி வரும் நாட்களுக்கு பொதுத்துறை கேஸ் உற்பத்தி நிறுவனங்களுக்கு மட்டுமே திருப்பிவிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மத்திய அரசு வலியுறுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில இந்தியன் ஆயில், இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே இந்த சமையல் எரிவாயு கேஸ் விநியோகத்திற்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட இந்த நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் உற்பத்திக்கு மாற்றாக வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைப்பதில் தாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால டீ கடை உரிமையாளர்கள் மற்றும் ஹோட்டல்கள் வைத்திருப்பவர்களுக்கு இந்த வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் கிடைக்கப்படாத ஒரு சூழல் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரணம், வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்திக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மத்திய அரசு வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா பல்வேறு நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த சிலிண்டர் பாதிப்பை தவிர்ப்பதற்காக இத்தகைய நடவடிக்கையில மத்திய அரசு ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதற்றத்தின் காரணமாக வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையை கடந்த சனிக்கிழமை 60 ரூபாய் வரைக்கும் அரசு உயர்த்தி இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் டீ கடை உரிமையாளர்கள் தெரிவித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இது தொடர்பான தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எண்ணெய் நிறுவனங்களை பொறுத்த மட்டில் தற்சமயத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படவில்லை எனவும் பொதுமக்கள் பதற்றம் அடைய வேண்டாம், அதிக அளவில் முன்பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த முன்பதிவு செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோளை முன்வச்சிருக்கிறாங்க. போர் பதற்றம் காரணமாக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்துல பொதுமக்கள் வணிக கடைகள் பெருவாரியான கேஸ் புக்கிங்ல ஈடுபட்டு வருவதால தான் இது போன்ற டிமாண்ட் ஏற்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. ஆனால் அதே சமயம் மத்திய அரசு தரப்பிலும் வணிக நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய உற்பத்தியை குறைத்து வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தியை பெருக்கிட வேண்டும் என பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில இந்த பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இந்த வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்பாட்டை உற்பத்தியை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவேதான் வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய
உற்பத்தி குறைந்து தற்போது டிமாண்ட் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.